வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் வன பாதுகாவலர் பத்மா அவர்களின் அறிவுரையின்படியும் திருவண்ணாமலை மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் கர்க் அவர்களின் உத்தரவின்படியும் 13/4/2024 விடியற்காலை சுமார் 4 மணி அளவில் சாத்தனூர் வனச்சரகம், ராதாபுரம் காப்புக்காடு, தண்டாரம்பட்டு கிழக்கு பேட்டு காப்பு காட்டில் சாத்தனூர் வனச்சரக அலுவலர் நா. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் வனவர்கள் ஷியாமளா, முருகன், வன காப்பாளர்கள் வெங்கடேசன், திலகவதி, மாதவன், பலராமன் மற்றும் ஏழுமலை ஆகிய 8 பேர் கொண்ட குழு வனவிலங்கு வேட்டை தடுப்பு இரவு ரோந்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது உரிமமில்லாத நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக தண்டாரம்பட்டு அருகில் உள்ள ராதாபுரம் காப்பு காட்டில் சுற்றித் திரிந்த மூவரையும் வளைத்து மடக்கி பிடிக்க முயன்ற பொழுது தப்பி ஓடினார்கள். தப்பி ஓடிய மூவரையும் தேடி பிடித்து கைது செய்து வனச்சரக அலுவலகம் அழைத்து வந்து தீவிர விசாரணை செய்யப்பட்டது. விசாரணையில் மூவரும் உரிமமில்லாத நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வன விலங்குகளை வேட்டையாடி கறிகளை கூறு போட்டு விற்பனை செய்வது வழக்கமாக்கி கொண்டவர்கள் என்பது தெரிய வந்தது. மேலும் பிடிபட்ட 3 குற்றவாளிகளிடமிருந்த 2 உரிமமில்லாத நாட்டு துப்பாக்கிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்டவர்கள் தண்டாரம்பட்டு பகுதி அண்ணா நகரை சேர்ந்தவர்கள் என்றும், அவரின் பெயர் சிவலிங்கம் என்றும், தண்டாரம்பட்டு பகுதி மாரியம்மன் கோவில் தெரு சேர்ந்த தனுஷ் என்பவரும், தண்டாரம்பட்டு பகுதி பூனாஸ்பாடி கிராமத்தை சேர்ந்த பூபதி என்பவரும் ஆவார்கள். இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் அவர்களின் உத்தரவின்படி மூவரையும் தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் உயிரின பாதுகாப்பு சட்டம் மற்றும் படைக்கலன் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தண்டாரம்பட்டு நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் 3 பேருக்கும் இன்று முதல் 26/4/2024 வரை 12 நாட்கள் காப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செங்கம் கிளை சிறையில் 3 குற்றவாளிகளும் அடைக்கப்பட்டார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் எஸ். அச்சுதன் மற்றும் ஐயம்மாள்.